திருச்சியில் திமுக மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். நன்றி. கூடுதல் தகவல்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் வெற்றி இணைகிறார். அவரிடம் பேசலாம். வெற்றி, முதல்வரின் வருகைக்காகவும் அவருடைய பேச்சுக்காகவும் அங்க நிர்வாகிகள் காத்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். கொண்டாட்டமும் ஒரு புறம் களை கட்டி இருக்கு. என்னென்ன பார்க்க முடியுது உங்களால களத்துல? ஆமாங்க, திருச்சி மாநாடு திமுக பொறுத்த வரைக்கும் அடிப்படையில திருப்பு முனை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால அதனுடைய இம்பாக்ட களத்துல நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. அந்த 10 லட்சம் பேர் பங்கேற்கக்குண்டான மாநாட்டினுடைய ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. ஒரு புறம் அவங்க போறதுக்கு பாக்குறோம். காலை 10 மணில இருந்து தமிழகம் மாநிலம் முழுக்க இருந்து எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் வாகனங்கள்ல வந்துட்டு இருக்காங்க. இன்னமும் வாகனங்கள் நீண்ட வரிசையில வந்துட்டு இருக்கக்கூடிய பாக்குறோம். நம்ம அங்க திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில முழுக்க அந்த வாகனங்களை அணிவகுத்து மாநாட்டு திடலை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு பேருக்குமான இடவசதி, அவங்களுக்கான உணவு உள்ளிட்ட எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குது. ரொம்ப முக்கியமா அங்க வரக்கூடிய தொண்டர்கள் எல்லாருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய நம்பிக்கை, உற்சாகம். ஏன் அப்படின்னா மீண்டும் முதல் முறையாக 2வது முறையும் திமுக ஆட்சி அமைக்க போகுது. 2வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஆட்சி அமைக்கப்படுறது. பெரிய அளவுக்கு அந்த உற்சாகம் தான் அவங்க கிட்ட அதிகமா மேலிடத்தை பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க களத்திலையும் திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகள்ல செயல்படுத்திய திட்டங்கள் பெரிய அளவுக்கு மகளிர் உரிமை தொகை ஆகட்டும், உரியல் பயணமாகட்டும், இன்னும் காலை உணவு திட்டமாகட்டும், இதெல்லாம் எதையெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை திட்டங்களாக சொன்னாரோ அந்த திட்டங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு களத்துல கை கொடுத்திருக்கு. பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட பலன் அடைஞ்சிருக்கு. அதுல பெரிய மக்கள் ஆதரவு இருக்கு. அதாவது ஆன்டி இன்கம்பன்சியா திமுக அரசுக்கு எதிராக நிலை இல்லை அப்படிங்கறத தொண்டர்கள் நம்புறாங்க. அந்த அளவுக்காக திட்டங்கள் கை கொடுத்ததுனால மீண்டும் ஆட்சிக்கு வரும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத பதிவு செய்யறாங்க. ரொம்ப முக்கியமா இன்னைக்கு இந்த எதையெல்லாம் கடந்த 5 ஆண்டுகள்ல எதெல்லாம் தங்களுடைய ஸ்டார் திட்டங்கள்னு சிஎம் சொன்னாரோ அந்த மாதிரி இனி அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கான ஸ்டார் திட்டங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு அறிவிக்க போறாரு அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்க திமுக கட்சி துவங்கின நாள்ல இருந்து இது வரைக்கும் நடத்தப்படக்கூடிய 12 மாநாடுகள்ல இது 12வது மாநாடு. அதுல 7 மாநாடு திருச்சியில் நடத்துறாங்க. அவ்வளவு தூரம் திருச்சி திமுகவுக்கு சென்டிமெண்ட் ஆகும். அதே சமயம் தேர்தல் அரசியல்கள்ல, தேர்தல் களத்துல எப்போதும் திமுகவுக்கு ஒரு பலம் பொருந்திய ஒரு பகுதியாகவே டெல்டா மண்டலம் இருந்திருக்குது. ஆக இந்த திருச்சி மண்ணிலேயே மறுபடியும் நடக்குது இதே மாநாடு. கடந்த மாநாட்டின் போதுதான் அவர் இந்த மகளிர் உரிமை தொகை சார்ந்த முக்கியமான ஒரு 7 திட்டங்களை தேர்தல் அறிக்கை சார்ந்த திட்டங்களை அறிவிச்சிருந்தாரு. இன்னைக்கு என்ன அறிவிக்க போறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இங்க இருக்கிற தொண்டர்கள்ட்ட இருக்கு. அதே நேரம் களத்திலையும் பொது மக்கள் கிட்டையும் இருக்கு. அரசியல் வட்டாரங்களையும் முதலமைச்சர் என்ன பேச போறாரு. இப்போ 5:30 மணிக்கு மேலாக தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தருடைய தலைவர்கள் உரை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. டிஆர் பாலு பேச இருக்கிறாரு, KN நேரு பேச இருக்கிறாரு, திமுக துணை பொதுச் செயலாளர்கள் 3 பேர் பேச இருக்கிறாங்க. அதுக்கு பின்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. இறுதியில முதலமைச்சர் MK ஸ்டாலினுடைய உரை அப்படிங்கிறது 6:30 மணி அளவில் நடக்க போகுது. அதுக்கான ஏற்பாடுகள் தான் மிக பிரமாண்டமா செஞ்சிருக்காங்க. முதலமைச்சர் உள்ள வரும்போது அவருடைய அந்த திறந்தவெளி பிரச்சார வாகனத்துல அந்த சாலையில இருந்து முதலமைச்சர் பயணிக்கிறாரு. மாநாட்டு திடல் ஒரு சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த மாநாட்டு திடல் இருக்குது. அந்த 2 கிலோமீட்டர் தொலைவுக்கும் முதலமைச்சர் இந்த சாலையில அந்த திறந்தவெளி வாகனத்துல பயணிக்கிறாரு. மேடை வரைக்கும் இருவரும் கூடியிருக்கூடிய தொண்டர்களை பார்த்து அவங்களுக்கு கையசைக்கிறார். அவங்களுடைய வரவேற்பை ஏற்றபடிதான் அவர் மேடைக்கு செல்ல போறாரு. அந்த அளவுக்கான ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமாக செஞ்சிருக்காங்க. மேடைக்கு வந்ததுக்கு பின்பாக அவர் என்னென்ன பேச போறாரு அப்படிங்கறத மறுபடியும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. கட்சியினருக்குள்ள என்ன இருக்குன்னா வெல்வோம் 200 தொகுதிகளை வெல்வதற்கு ஏற்கனவே பல்வேறு வியூகங்களை திமுக கையாளுது. ஒன்று, அமைப்பாக தன்னளவுல அது தனி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றணும். அப்புறம் ஆட்சியாக மீண்டும் மக்கள் ஆதரவு பெறுவதற்குண்டான திட்டங்களை கொடுத்திருக்காங்க. கூட்டணியாக பெரிய அளவுக்கு சோசியல் இன்ஜினியரிங்ல எவ்வளவு தூரம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது, எவ்வளவு தூரம் கவனம் செலுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் கூட்டணியாக தெரியுது. இப்படி பல்வேறு வியூகங்களை இந்த 2026 தேர்தலுக்கு எதிர்கொள்ள போறாங்க. ஆக இது சார்ந்த என்ன உத்தரவுகளை, என்ன உற்சாகமான அறிவிப்புகளை, ஆலோசனைகளை தொண்டர்களுக்கு முதலமைச்சர் கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. வெற்றி இணைப்பில் இருங்க. வெற்றி, நம்ம தொடர்ந்து பேசலாம். OP ரவீந்திரநாத் இது குறித்து பேட்டி அளித்திருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம்.
மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு மாநாடாக இது அமையும். வருங்கால தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளுடைய தளபதியார் அவர்கள் தலைமையில் 2வது முறையாக ஆட்சியில் அமரும் என்பது உறுதி. பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு மாநாடாக இது அமையும். வருங்கால தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளுடைய தளபதியார் அவர்கள் தலைமையில் 2வது முறையாக ஆட்சியில் அமரும் என்பது உறுதி. பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு மாநாடாக இது அமையும். வருங்கால தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளுடைய தளபதியார் அவர்கள் தலைமையில் 2வது முறையாக ஆட்சியில் அமரும் என்பது உறுதி. தொடர்ந்து செய்தியாளர் வெற்றியிடம் பேசலாம். வெற்றி, இப்போ இந்த மாநாடு திமுகவிற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்க. தற்போது ஓபிஎஸ் அவருடைய மகனும் வந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டும் முதல்வர் எந்த பேஸ்ல அடிப்படையான சில விஷயங்களை அறிவிப்பா வெளியிடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு? இல்லங்க, இவங்க திமுக கடந்த ஒரு 4 மாதங்களாகவே முதலமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா, 4 மாதங்களா ஒரு 10 மாநாடு அளவுக்கான கூட்டங்களை நடத்துறாங்க. கிளை அமைப்புகள்ல, திமுகவுடைய மகளிர் அமைப்புகள்ல மண்டல வாரியா கூட்டங்கள் நடத்தினாங்க. இளைஞரணி அமைப்புகள் இளைஞரணி கூட்டங்களை மண்டல வாரியா நடத்தினாங்க. அது போக வாக்குச்சாவடி முகவர்கள், பாக முகவர்கள் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை நடத்துறாங்க. இது எல்லாமும் பெரிய அளவுக்கு அந்த நிர்வாகிகள் எல்லோரும் வர வச்சு அவங்க எல்லாரோடையும் முதலமைச்சர் நேரடியா தொடர்புல இருக்கணும். அவங்க எல்லோருக்கும் முதலமைச்சர் நேரடியாக உத்தரவுகளை பிறப்பிக்கணும். அதாவது ஒரு கட்சியினுடைய கடைநிலை தொண்டர் வரைக்கும் நேரடியாக அந்த கட்சியினுடைய தலைவரே நேரடியா அவங்களோட தொடர்புல இருக்கணும். அவங்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கணும். அதுதான் அவங்களை இன்னும் தீவிரமா களத்துல பணியாற்ற வைக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா நேரடியாக வெறும் மேல்மட்ட நிர்வாகிகளுக்கு மட்டும் உத்தரவுகளை பிறப்பிக்காம நேரடியாக எல்லாரையும் நேர்ல முதலமைச்சர் சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது தொடர்ச்சியா 4 மாதங்கள்ல முதலமைச்சர் சொன்னது மாதிரி வாக்குச்சாவடி முகவர்கள் மட்டும் 7 லட்சம் பேரை அவர் நேரடியாக சந்திச்சிருக்கதாக அவரே மதுரை கூட்டத்துல பேசியிருந்தாரு. ஆக அந்த அளவுக்கு அவருடைய அந்த திமுகவினுடைய எல்லா நிலைகள்லையும், கிளைகள்லையும், வேர்லையும் இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களையும் அவர் சந்திக்கணும்ன்ற ஒரு பெரிய உற்சாகம் இருக்கு. அது ரொம்ப முக்கியமா தேர்தல் களத்துல இந்த செயல்பாடு அப்படிங்கிறது, இந்த களப்பணி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு கடந்த காலங்கள்ல உதவி இருக்கு. இப்போ அது இன்னும் கூடுதலா உதவ வேண்டியது இருக்கு. ஏன்னா பலமுனை போட்டி உருவாகுது. இன்னும் ஆளும் அரசுக்கு எதிரான வாக்குகள் பிளவுபடக்கூடிய பட்சத்துல இவங்களுக்கு எவ்வளவு தூரம் திமுக வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல கூடுதல் கவனம் எடுத்துருக்காங்க. அதனாலதான் ஓ பன்னீர்செல்வம் முதற்கொண்டு திமுகவில் இணைஞ்சிருக்கிறது பெரிய அளவுக்கு தென் மாவட்டங்கள்ல கை கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஆக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கருத்துல கொண்டுதான் இன்னைக்கும் முதலமைச்சர் திமுக மாநில மாநாட்டுல அவங்க தமிழ்நாடு முழுக்க இருந்து எல்லாரும் வர்றாங்க. முதல்ல வெறும் நிர்வாகிகளா வந்திருந்தாங்க எல்லா இடங்களிலும். இப்போ தொண்டர்கள், சாமானிய தொண்டர்கள், உறுப்பினர்கள் எல்லோரும் வர்றாங்க அப்படிங்கும்போது அவங்ககிட்டையும் முதலமைச்சர் நேரடியா அவர் கட்சியினுடைய தலைவராக அவர் நேரடியாக அவங்க எல்லாரையும் சந்திக்க போறாரு. அவங்க ஒரு பெரிய அளவுக்கு இந்த தேர்தலில் இன்னும் உற்சாகமா, இன்னும் ஊக்கமா பணியாற்ற போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2வது முறை திமுக ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய பட்சத்தில் கூடுதல் தகவல்களை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு